ஆன் பண்ணிட்டேன் யூடியூப்ஸ். போகலாம். இந்த கையில் பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. இந்த கையில் இப்படி அந்த கையிலையா? இந்த கையில் பிடிச்சிக்கோ. இப்படியா? யூடியூப் சொன்னாங்களே, இவனை நம்பி போகிறக்கு பயமாக இருக்குது. நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியுமா பண்ணுனா உங்களுக்கு தெரியுதா? இப்படி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன். போட்டு தாக்கிட்டான் யூடியூப் சொந்தங்களே. இப்போ உங்ககிட்ட சொன்னால இவன் என்ன சொன்னா, கீழே உழுகுறத பார்க்கணும் அப்படின்னால அதை செஞ்சு காட்டிக்கிட்டான். ஸ்பீடு பிரேக்கில் போட்டு அவன் தப்பு இல்லை, நான் தான் வந்துட்டு ஏன்டா பேசாமல் போனான்னு ஸ்பீடு பிரேக் கவனிக்காமல் போயிட்டான். மேலே ஏறி கீழே உளுந்து எத்தனை தையல் போட்டாங்க? 7 தையல் போட வச்சுட்டா என் தலையில். வலிக்குது யூடியூப் சொந்தங்களே, திரும்பி படுக்க முடியல. ஒரு வாரம் சரியாயிடும். அசால்ட்டாக சொல்கிறேன், இவனுக்கு இதே வேலை என்னை போட்டு தாக்குறதே. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, சொன்ன நடக்குன்னு செஞ்சுட்டான் பாருங்க. என்ன பண்ணுறது இவனை வச்சுட்டு நான். இப்போ நாங்கள் ஐயன் கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு போய். அதான் போகிறோம். பழைய வீட்டில் இருக்கும்போது போனது. இப்போ போகிறோம். போய் ஒரு 2 போய் சாமி கும்பிட்டு. உங்களுக்கு தெரியுங்களா ஐயன் கோயில்? திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. இது கொஞ்சம் மங்கள ரோடு. மங்கள ரோடு தானே? அதில் போய் நம்ம அப்படி போயிருக்கலாம். ஏன்டா இதில் வந்த? அட லூசு பயலே, போடா, அதுதான்டா பக்கம். ஆமாம். ஆமாம். அட லூசு, பக்கமாக வர்றதை விட்டுட்டு சுற்றி போகிறான் பாரு. மாத்திரை போட்டுட்டு இருக்கிற யூடியூப் சொந்தங்களை 2 நாள் இவங்க கூட நான் போகல. 3 நாள் போகல. இன்னைக்கு தான் வர்றேன். அவங்க சிரிக்கிற போட்டு தாக்கிட்டு, பெத்த தாயை போட்டு தாக்கிட்டு சிரிப்பை பார்த்தீங்களா? இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ பிடிச்சிக்கிற சாமி பிடிக்காம நான் எப்படி அப்படியே மயக்கம் வந்துருச்சு. அப்படியே மயங்கிட்டு நானே எந்திரிச்சுக்குவேன். இவனுக்கு வண்டி விட்டு இறங்குறக்குள்ள அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் எந்திரிக்க முடியல. அப்புறம் ரத்தம் ஒழுகுது. இங்கே பாரு, இங்கே பாரு, பார்த்து போடா. வரான் பாரு. வார்த்தைலாம் பேசக்கூடாது. நல்ல வேலை யூடியூப் சொந்தங்களே. இதில் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுங்களா? என் செல்லு ஒட்டையவே இல்லை. செம்ம, அதுதான் எனக்கு அதிசயமே. நான் போய் பெட்டில் படுத்துட்டு ஐயோ செல்லு உடஞ்சி போயிடுச்சோ என்னன்னு தெரியலையே, நம்ம வீடியோ போட முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். என் மண்டை உடஞ்சது கூட நான் யோசிக்கலை. ஐயோ செல்லு சுக்குநூறாக போயிருக்குமே, என்ன பண்ணுறது? இப்போ தான் 1 மாதம் டியூ கட்டியிருக்கோம், என்னாச்சுன்னு தெரியலையே, செல்லுக்கு வாங்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் கேட்டேன் செல்லு என்னாச்சுன்னு. நல்லா வேலை. அது என்னது போனா யார் கூப்பிட்றா பாரு, பாருங்க யூடியூப் சொந்தங்களே. இதெல்லாம் வந்து காடு. இன்னும் இந்த பக்கம் டெவலப் ஆகலாம். நாங்கள் தான் பழைய வீட்டு கொடுத்துட்டோமே, சொந்த வீட்டை வாடகைக்கு வந்திருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக காடாக இருக்குது. நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கணும்னு வேண்டிக்குவீங்க தானே? எனக்கொசரம் வேண்டிக்கங்க, எங்களுக்கொசரம் ப்ளீஸ். எல்லோரும் சேர்த்து வேண்டுடணும்னு வச்சுக்கோங்க, கிடைக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். காலையில் தோசை சாப்பிட்டா சார் வண்டி ஓட்டுறாரு. நீ போய் சமைக்கணும். இன்றைக்கி ரஞ்சித் தான் சோறு செய்வான். நீ செய்வல? பரவாயில்ல. இங்கே ஏதோ கட்டுறாங்க பாரு, வீடு கட்டுறாங்க, கடை கட்டுறாங்க. குட்டி குட்டியாக தான் இருக்குது. கடை தான் ஓலாம். நீ டெவலப் ஆகிருக்கு பாரு. இது வந்து டெவலப் ஆக போகுது. மங்களம் இது இல்லை, அந்த அடுத்த கட்டு போகணும். இந்த கட்டு இல்லை, ஒரே பக்கம் காட்டுறேன், 2 பக்கம் காட்டணும். போடா, 2 பக்கம் காட்டுனா எப்படா காட்டுறது? இவன் பேச்ச கேட்டப்பா நான் போகிறேன். ஒரே பக்கமே நான் காட்டுறேன் சாமி. 2 பக்கம் காட்டு. பின்னாடி போனேன்னு வச்சுக்கோங்க.
பயமா வலிக்குதா அண்ணா? ம். ஆமாண்டா அண்ணன். சரி விடு, ஒன்றும் ஆகாது. தலைக்கு கண்ணாடி வந்து எந்த தலாணி வச்சாலும் அப்படிதாண்டா வலிக்கு இப்போ. கொசு. ஏன் யூடியூப் சொந்தங்களே, புரியுதா உங்களுக்கு? பின்னாடி காருக்கு கீழே அடிச்சிட்டு வர்றாரு. நான் வீடியோ எடுக்கிறேன்ல, அதனால அது ஆர்டர் போட்டு நாம டெவலப் யாருக்குமே பிடிக்கல. ஏன் யூடியூப் சொந்தங்களே அப்படித்தானே? நீங்களே சொல்லுங்க. வண்டியோட நான் தான் வீடியோ எடுக்கக்கூடாது. நீ எடுக்கணும். நான் தானே எடுக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஸ்பீட் பிரேக்கர்னாவே பயமா இருக்குடா டேய் கோமாளி. இன்னொன்று வருது அங்கே அம்மா சாமி, உன் கூட நான் பேசவே மாட்டேன். டைப்பர் நான் ரத்தம் வரலன்னா கூட சல்லுன்னு எந்திரிச்சிருப்பேன், கீழே விழுந்துட்டு கூட. எனக்கே தெரியல ரத்தம் வந்தது. அப்படியே ஒரு கார் அடிப்படை போய் விழுந்தேன். ஆ. சொன்னேன்ல, ஆ வேடிக்கையில் லிஃப்ட் கொடுக்குறவனுக்கு இருக்க ஆ நின்றுட்டு இருந்தானு என் பர்த்டே அன்னைக்கு. ஆமாம். அப்போ லிஃப்ட் கொடுக்குறாங்க நான் ரோட்டில் என்ன வண்டி பிரேக் பிடிச்சேன், ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சேன். அடிச்ச அடியில் நடுவில் பின்னாடி அடி இருக்கான்ல, ஆமாம். ஹெல்மெட் நடுவில் வச்சிருந்தேன் போல, வயிற்றுலேயே ஒரு குத்து குத்திருச்சு போல ஹெல்மெட்டு. ஐயோ இறங்கி கத்துறான் கெட்ட வார்த்தையில, சேல் அறிவிக்கல, ஆ அதில் கத்திட்டு உட்காடுறான். லூசு மாதிரி எந்தியாச்சும் பண்ணக்கூடாதுல்ல. வலி. டேர்னிங் இருக்குல்ல, ஆ அந்த டேர்னிங் இது மங்களா ரோட்டில் டேர்னிங் ஒரு பெரிய டேர்னிங். ஆமாம் அந்த டேர்னிங்கில் லிஃப்ட் கொடுக்குறேன்னு ரோட்டுக்கு நடுவில் நிற்கிறேன். தேங்காய் கடை பார்த்தல, ஆமாம். அந்த கடைக்கிட்ட தான், அங்கே தான் விழுந்தோம். அங்கே நீ நடுவில் நிற்கிறான் வளையிற இடத்துல, கேட்டால் லிஃப்ட் கொடுக்குறேங்க அப்படிங்கிறான். ஸ்கூலில் கொடுக்குற லிஃப்ட்டு எனக்கு ரத்தம் வந்து தெரில, நான் திருப்பி நிற்கிறேன். நான் திருப்பி நிற்கிட்டு இருக்கேன். பின்னாடி விஸ்வாவும் இங்கேருந்து வண்டியில் வராதுங்க. அப்புறம் அந்த இடத்துல கிளம்பிட்டான். இதுக்கு மேலே இந்த பசங்க திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு விஸ்வா இவங்க வந்தோடனே அவன் கிளம்பிட்டான். விஸ்வா வந்தாலும் நிற்க ஆரம்பிச்சவன் தான் கடை வரைக்கும் திருச்சிட்டு வரேன். அது எதுக்கு திரும்ப வந்தோம், பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தோம். பிரியாணி சாப்பிட இங்கே வந்திருக்கீங்க. இங்கே தான் யூடியூப் சொந்தங்களை தான் மங்களம். மங்களம் வரும் பாருங்க, மங்களம். ஊத மங்களம். இதுதான் மங்களம். மங்களம் வந்துட்டோம். ஏன்டா இதுக்குள்ள வந்த? ஏன்டா சுத்தி பாக்குறிய? நானும் உங்க அந்த வழி தான். அந்த வழி வரும். ஐயோ, அது அங்கேயே இருக்குடா, முன்னாடியே இருக்கு. வா பார்த்துக்கலாம் வா. ரஞ்சி, பெட்ரோலுக்கு பிடிச்ச செலவா? நம்மளுக்கு பக்கம் அந்த பக்கம் போனா இப்போ ஏன் அப்படி சுற்றி காட்டுறியா? எனக்கு நல்லா இருக்கு இந்த ரோடு, அழகா இருக்கு. யூடியூப் சொந்தங்களே, அந்த அந்த ஸ்கூல் வந்துச்சுல, அந்த ரோட்டுக்குள்ளே போய் போகணும். காடாக இருக்கு. இது காடா இருக்கு, கொஞ்சம் தூரம் போனா போடா லூசு, இது தூரண்டா. ஏன்டா அப்படி பண்ற? பக்கமா திருப்பி அதிலே போய் போகலாமா? ஆமாம், நீ திரும்ப போ. நம்ம வீட்டுக்கு தாண்டி வந்தோம்ல, அந்த செக் போஸ்ட் கிட்ட, அந்த ஸ்கூல் தாண்டி. தெரியும் தெரியும். அப்புறம் ஏன் அங்கே போகாமல் இந்த பக்கம் வந்தா? அதுக்கப்புறம் இன்னொன்று ஐயோ கோயில் ஒரு ரோடு வச்சுருப்பாங்கல்ல, லெஃப்ட் சைடு, அதுக்கு வந்து அதை காணோம். கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் யூடியூப் சொந்தங்களே. நீ பண்ணிக்கோ, எனக்கு பதில் இன்னொரு கல்யாணம். சீவக்கட்டை எடுத்து மொத்துன்னு மொத்த போகிற உடைய. உனக்கு நானா கல்யாணம் பண்ணி உடைய அவளை கொடுத்துட்டேன். நீ 7 கல்யாணம் பண்ண முடியாது. நீ போய் பண்ணிப்போ, எனக்கு தேவையே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன். யூடியூப் சொந்தங்களே, 10 கல்யாணம் பண்ணி தெரியுமா? எவக்கிட்ட நான் போய் செருப்படி தான் வாங்கணும். அப்போனா முடியாது, அப்போ அது கல்யாணம் வேணும். பண்ணா 10 கல்யாணம் பண்ண ஆமாம், யூடியூப் சொன்னாங்க. நீங்கள் 10 தானே பண்ணியிருக்கீங்க. பேசுகிறான் பார்த்தீங்களா உங்கள் பையனை? உன்னால முடியாதுல்ல, அப்போ பண்ணு. எங்கள் இப்போ இப்படி வந்து இப்படி சுற்றி ஏதோ டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. கொட்டாயா எங்கள் மம்மி வீட்டில் இருக்குது. நீ போய் சமைக்கணும். நான் என்னமா பண்றாங்க? தெரியல. அப்பா, அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குடா. பார்க்கலாம், விளையாடாத நீ. விளையாண்டு தலை ஓட்ட பண்ணி வச்சுட்டா. யூடியூப் சொந்தங்களே, நான் அப்புறமா வர்றேன். பாய். அப்புறமா உங்களை பார்க்குறேன்.